வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். மூத்த வழக்கறிஞர் திரு கே விஜயனும் இணைப்பிருக்க. சார் வணக்கம். ஊழல் வழக்குல தொகையை அடிப்படையாக வச்சு தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க அரங்கத்தில் இருக்கிற விருந்தினர்கள் தரப்புல முன்வைக்கப்பட்டது. 1,75,00,000 ரூபாய் தொகையின் அளவு குறைவு, அதற்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் இருக்கும், அபராதம் இருக்குன்ற ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, இல்ல ஒரு அரசு ஊழியர், அரசியலமைப்பு சட்டப்படி பதவி வைக்கக்கூடிய ஒருத்தர் பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணமா எடுத்து அந்த பதவியை, அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி இருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு வருகிற போது அந்த அளவுகோல் தன்மை மாறுபடும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இல்ல நீதிமன்றம் பொதுவா எப்படி அணுகும் சார் ஒரு ஊழல் தடுப்பு? நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப 4 இயர் பழைய புது சட்டத்துல 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இது அந்த பர்டிகுலர் பீரியட்ல என்ன வருஷம் ஒரிஜினல்னு தெரியல. 4 வருஷம் இருந்தது, இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு. சப்போஸ் அவர் 4 வருஷம் இருந்த போது தான் அவர் பேர்ல சார்ஜ் ஷீட் அப்படின்னா 4 வருஷத்துல இவங்க 2 வருஷத்துக்கு மேல ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா கூட இந்த கன்விக்ஷன் எஃபெக்ட் டிஸ்குவாலிபிகேஷன் வந்துடும் 2 வருஷத்துக்கு மேல. இப்ப குற்றவாளினே அறிவிக்கப்பட்டாச்சு, அப்போவே அவர் பதவி இழந்துட்டாருன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்களே. அது ஏன் வர்றதுன்னா சென்டென்ஸ் கொடுக்கல, இன்னைக்கு சாயங்காலம் தான் தெரியும். ஏன்னா 2 வருஷம் அந்த பதவி டிஸ்குவாலிபிகேஷன்ங்கிறதுக்கு 2 வருடமும் அதற்கு மேலும் அப்படிதான் 843 இருக்கு. இல்ல அதுல ஒரு கிளாரிபிகேஷன், 2 வருடம் அதற்கு மேல்னா தேர்தல்ல போட்டியிட முடியாதுங்கிறது இருக்கு. ஆனா அவர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாலே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் பதவி இழந்துட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல டிஸ்குவாலிபிகேஷன்ங்கிறதே 2 வருஷத்துக்கு மேலதான் வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி கேஸ்ல 2 வருஷம் இருந்ததுனாலதான் டிஸ்குவாலிபிகேஷன் வந்தது. அவர் டிஸ்குவாலிஃபை பண்ண அது அவதூறு வழக்கு. ஆனா இது ஊழல் தடுப்பு வழக்கு. அந்த சட்டத்தின்படி ஒரு நாள் தண்டனைனா கூட அவர் பதவி இழந்துடுறாரு. அதனால நீங்க அமைச்சர்னே அவரை சொல்லக்கூடாது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்களே. இல்ல இல்ல அது தப்பு. அது மாரல் ரீதியா இருக்கிறது வேற. எல்லா அஃபென்ஸ்லயுமே இன்க்ளூடட்ல ஜெனரல் ரெசிடியூரி ஐபிசி அஃபென்ஸ், அப்புறம் இந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படி இப்படிலாம் போட்டு வந்திருக்கோம். பட் உண்மை என்னன்னாக்க மற்ற இதர வழக்குகள்லயா இருந்தாலும் 3 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல இருந்தாதான் டிஸ்குவாலிபிகேஷன் இஸ் இமீடியட் எஃபெக்ட். ஓகே, இப்ப 2 வருடங்களுக்கு குறைவாக தண்டனை வழங்கப்பட்டா பொன்முடி அமைச்சராக தொடர்றதுல ஒன்னும் சிக்கல் இல்ல. டிஸ்குவாலிபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ சிக்கல் இல்ல. ஆனா அமைச்சரா தொடர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, நீ எம்எல்ஏ இருந்துட்டு போ, அமைச்சருங்கிறது இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெயலலிதா வழக்குல சொன்னாங்க. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.